நம்ம ஒரு தமிழ் பிளேயரா ஒரே ஒரு கில் அடிச்சு ரன் மாஸ்டரே போயாச்சுங்க. பட் அப்படி கில் அடிக்காம ரேங்க் புஷ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுருமோ சொல்லிட்டு மோஸ்டாருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெளிவா சொல்றேன், வெயிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க. சீசன் ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு ரொம்பவே பார்த்துட்டுமா இருந்துச்சுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, என் ஸ்குவாட்ல 3 பேர் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கில் அடிக்காம ஜோன் ஸ்ரே பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்துச்சுங்க. ஏன்னா நான் ஒரு எனிமி கூட அடிக்க கூடாது, அது மட்டும் இல்லாம வண்டியில ஏத்தவும் கூடாதுங்க. எங்க வண்டி ஓட்டும் போது குறுக்கால யாராவது வந்து விழுந்துருவாங்க சொல்லிட்டு பார்த்து ஓட்டு இருந்தாங்க. பகல்ல கூட பரவாயில்லைங்க, நைட்ல ஜோன் ஸ்ரே பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. தூக்கத்துல கொஞ்சம் அசந்தா போச்சு, டீமுக்கு மைனஸ், எனக்கு எப்படியாவது கில் வருங்க. நான் சர்ன்னு போயிட்டே இருப்பேன், குறுக்கால வந்து எவனா விழுந்து அடி வாங்கிட்டு போவான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு இருக்கும். அப்புறம் என்னதான் ஆனாலும் சரி, நான் நம்பி கூட வந்த 3 பேருக்கும் மைனஸ் ஆகாம ரீஜன் என்ட்ரி போட்டாச்சு. அப்படி நான் ஜோன் ஸ்ரே பண்ணும்போது எனக்கு பிளஸ் ஆகுறது என்னமோ 10-15 தாங்க ஆகுமே. அப்படி எனக்கு பிளஸ் பண்ணும்போது ரேங்க் புஷ் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க. அப்புறம் தான் பாம் டேமேஜ்லாம் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒரு நாளைக்கு 20 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு விளையாடி ஹீரோக்கு 5 ஸ்டாரே அடிச்சிட்டோம். முக்கியமா நான் போய் அடிக்கல அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு மேட்சுமே 0 தாங்க பிளஸே ஆகும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் ஒரு மேட்ச் ஃபுல்லா கஷ்டப்பட்டு விளையாடுவேன், ஆனா எனக்கு பிளஸ் வெறும் 0 தான். எப்படி இருக்கும்? சரி, அதையும் அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒவ்வொரு மேட்ச்மே டேமேஜ்லாம் எடுத்து போய் அடிச்சு 10 பிளஸ் பண்ணுவேன். அப்படி பிளஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியா 5 நாள் மாஸ்டரே அடிச்சிட்டோங்க. மாஸ்டர் அடிச்ச அப்புறம் தான் எனக்கு பெரிய ட்விஸ்டா இருந்துச்சுங்க. ஏன்னா போய் அடிச்சாலுமே 8 தான் பிளஸ் ஆகுது. சரி பரவாயில்ல, 8 ஆச்சு பிளஸ் ஆகுது சொல்லிட்டு விடாம விளையாடி மாஸ்டர் 2 ஸ்டாரே அடிச்சிருந்தேன். அப்ப எனக்கும் கிராண்ட் மாஸ்டருக்கும் வெறும் 1000 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் தூங்கிட்டா ரேங்க் ஏறிட்டே இருக்கும். ஸோ தூங்காம விளையாடி மாஸ்டர் 3 ஸ்டாரே அடிச்சிருந்தேன். அப்புறம் ஒரு 5 ஹவர்ஸ் தூங்கி இருந்தா மறுபடியும் ரேங்க் ஏறிச்சு. அப்பவும் என்னதான் நடந்தாலும் விடாம கில் அடிக்காம மாஸ்டர் 4 ஸ்டாரே ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எனக்கும் கிராண்ட் மாஸ்டருக்கும் வெறும் 600 பாயிண்ட் தாங்க இருந்துச்சு. நான் விடாம விளையாடி இருந்தா கண்டிப்பா 0 கில் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருக்கலாம். ஆனா நானே யூடியூப்ல லைவ் போட்டு பேசிட்டே தூங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் எழுந்து கண்டினியூஸா 20 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு விளையாடி கிராண்ட் கிட்ட வந்துட்டேங்க. அப்பதான் இந்த டுபாக்கு ஒரு அப்டேட்டை விட்டானுங்க. அப்படியே தெரியாம அந்த கொசு யூஸ் பண்ணி ஒரு கில் அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம ஐடி ஆஃப்லைன் போட்டு கம்முன்னு போய் தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்து வந்தோன்னா பசங்க 1 கில் கிராண்ட் மாஸ்டர் அடிங்க ப்ரோ அப்படி சொன்னாங்க. சரி நம்மளும் இவ்வளவு தூரம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு 11K பாயிண்ட்ஸ் அடிச்சு 1 கில் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிட்டோம். நான் என்னதான் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சாலுமே நான் கஷ்டப்பட்டது எல்லாமே 0 கில் கிராண்ட் மாஸ்டர் தாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு தமிழ் பிளேயரா இவ்வளவு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்காகவே மறக்காம ஃபாலோ பண்ணலாமேங்க. ஃபாலோ பண்ணதாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இது போல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு தெரிய வைங்க. இந்த ஒரு அப்டேட்ல கேம் ப்ளே பண்ண முடியாம நிறைய பேருக்கு ஃபோன் லேக் ஆகிட்டு இருக்கும். அப்படி லேக் ஆகுது அப்படின்னா ஸ்மூத்ல வச்சு ஆடுங்க. சார்ஜும் அவ்வளவு சீக்கிரம் குறையாது, நல்லாவும் கேம் ப்ளே பண்ண முடியும். அப்படியும் லேக் ஆச்சு அப்படின்னா கேமை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி ஆடுங்க. சரி, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகேவா இருக்கேன். ஸோ இனிமேல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் பண்ண வீடியோஸாக போஸ்ட் பண்றேன். நமக்கும் கிராண்டுக்கும் இன்னும் 2K பாயிண்ட்ஸ் தாங்க இருக்கு. அதனால இந்த ஒரு சீசன் கில் அடிக்காம கிராண்ட் மாஸ்டர் ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் அப்படி கில் அடிக்காம ரேங்க் புஷ் பண்ண போறது என்னோட ஃபாலோவர்ஸ் ஆகியவங்க கூட தான். இனிமேல் டெய்லி யூடியூப் சேனல் லைவ் போட்டு டீம் கூட சொல்லுவோம். ஸோ மறக்காம வந்து எங்களோட விளாடுங்க. அப்படி விளையாடும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கார்ட்ஸுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சரியா, அடுத்த ஒரு யூஸ் பண்ண வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.